இந்த மனுஷன் மல்டிபிள் பர்சனாலிட்டினால ரொம்பவே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அப்பப்போ தான் யாரு அப்படிங்கிறதே அவனுக்கு உணர முடியல. அந்த அளவுக்கு அவனோட பாடியும் மைண்டும் அவன் கண்ட்ரோல்லே இல்லாம இருக்கு. இதுக்காக அவனை ஒரு கிளினிக்ல போய் விடுறாங்க. இந்த கிளினிக் ரொம்பவே ஹை டெக்னாலஜி உள்ளது. இந்த கிளினிக்ல இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இருக்கும். அது ரொம்பவே லக்ஸூரியஸானது. இந்த கிளினிக்ல ஜெனட்டிக்ஸ் இன்ஜினியரிங் மூலியமா இந்த நோயை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த அவங்க ட்ரீட்மெண்ட் இவனோட அந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியை குணப்படுத்துச்சா, அது இல்லை இன்னும் மோசமானுச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2018 ரிலீஸ் ஆன பெர்ஃபெக்ட் அப்படிங்கிற சைஃபை த்ரில்லர் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. ஒரு மனுஷன் அவனோட மல்டிபிள் பர்சனாலிட்டினால ரொம்பவே அவதிப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். அவன் எப்போ எப்படி இருக்கான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரிய மாட்டேங்குது. அவனோட பாடியும் அவனோட மைண்டும் அவன் பேச்சு சுத்தமா கேட்காது. அவனோட கண்ட்ரோல் இல்லாமலே நிறைய பர்சனாலிட்டிஸ் அவனுக்குள்ள போகுது. இதெல்லாம் எதனால, இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி எல்லாமே நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே அவனுக்கு புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் அவனுக்கு தெளிவா புரியுது. என்ன அப்படின்னா, இது எல்லாத்தையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா அது கெட்டது பண்றதுனால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத மட்டும் ஒரு ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். அதோட இதை குணப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு நிச்சயமா அன்பு தேவை. அன்பால இதை நிச்சயமா குணப்படுத்திட முடியும். ஆனா அந்த அன்பு இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. நம்ம கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம அதிகாரப்பூர்வமா இருந்தா மட்டும்தான் நம்ம கீழே எல்லாரும் இருப்பாங்க. அதனால அதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவன் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கான். உண்மையிலே தான் யாரு என்ன பண்றோம் அப்படின்னு சுத்தமா தெரியாத ஒரு ஆளை பத்தின ஸ்டோரி தான் இந்த பிலிமோடது. இவ்வளவு நேரம் நம்ம பேசிட்டு இருந்தது இந்த பையனை பத்தி தான். இந்த பையனோட பேரு வெசல். இவனுக்கு ஒரு சிங்கிள் மதர் தான் இருக்காங்க. இவனுக்கு பிறந்ததுல இருந்தே அப்பா யாரு அப்படிங்கிறது தெரியாது. இவங்க தான் இவனோட அம்மா. இவங்க ஒரு பணக்காரவங்க தான். ஆனா இவங்க எப்பயுமே வீடெல்லாம் தங்கவே மாட்டாங்க. ஃபுல்லா பார்ட்டி அப்படி இப்படின்னு வெளியில அவுட்டிங்லே தான் இருப்பாங்க. தன்னோட பையனை இவங்க அவ்வளோ கேர் எடுத்தெல்லாம் பாத்துக்க மாட்டாங்க. அவனே தான் பாத்துக்கிட்டாகணும். கூட இவங்க எங்கேயோ வெளியில ஒரு பார்ட்டியில தான் இருக்காங்க. அப்ப வெசல் அவங்க அம்மாவுக்கு கால் பண்றான். அம்மா நீங்க எங்க இருக்கீங்க, உங்களோட ஹெல்ப் எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆனா இது கரெக்டான டைம் இல்லை வெசல் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல பார்ட்டி நடக்கிற மாதிரி சவுண்டு கேக்குது. இல்லம்மா எனக்கு நிச்சயமா உங்களோட ஹெல்ப் இப்ப தேவை அப்படிங்கிற மாதிரி இவன் மறுபடியும் சொல்றான். ஏன்னா என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. ஏதோ பொருள் விழுந்துருச்சு போல, உடஞ்சிருச்சு போல அப்படிங்கிற மாதிரி இவனோட அம்மா நினைக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவன் அப்படியே அழுதுகிட்டே பதறிக்கிட்டே, நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, உடனே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தோட சொல்றான். உடனே அவங்க அம்மாவும் கிளம்பி இங்க வராங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காமிக்கிறாங்க என்ன நடந்தது அப்படின்னு. அப்படியே காமிச்சா அந்த பெட் ஃபுல்லாவே ஒரே பிளட்டா இருக்கு. இவனோட லவ்வரை இவனே கொண்டிருக்கான். இது எப்படி நடந்தது அப்படின்றது அவனுக்கே சுத்தமா புரியல. அங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. இவனால எதுவுமே செய்ய முடியல. எப்படி இது நடந்தது அப்படிங்கறதும் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இவன் அதனாலதான் பதட்டத்துல அவங்க அம்மாவை கூப்பிட்டுருப்பான். அவங்க அம்மாவோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னாச்சு ஏதாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே ஒன்னும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனை சமாதானப்படுத்துறாங்க. இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இவனை கூட்டிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துக்கு இப்ப போயிட்டு இருக்காங்க. இவங்க எங்க போறாங்க அப்படிங்கறதே இவங்க அம்மா இன்னும் வெசல் கிட்ட சொல்லல. அம்மா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, என்னப்பா அப்படின்னு அவங்களே கேட்கும்போது, நான் என்ன அவ்வளோ மோசமானவனாமா அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அதுக்கு உடனே அவங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இவன் இருந்துட்டு அப்புறமா இந்த மாதிரி மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதை கேட்டதுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிருது. அது எல்லாமே உனக்கு ஒரு வயசு, குறிப்பிட்ட வயசு வரும்போது நீயே தெரிஞ்சுப்ப, நான் கண்டிப்பா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப கூட்டிட்டு போறாங்க. வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறமா இவனை கூட்டிட்டு கூட அவங்க அம்மா போகல. அந்த ஃப்ரெண்ட் கேட்லயே அவனை விட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவன் வந்திருக்கிறது ஒரு கிளினிக், அது மட்டும் அவனுக்கு தெரியுது. இங்க உள்ள பார்த்தா நிறைய ஹை டெக்னாலஜி செக்யூரிட்டிஸோட தான் இந்த பிளேஸே இருக்கு. லக்ஸூரியஸா இருக்கு இந்த பிளேஸே. அவன் உள்ள என்ட்ரி ஆகுறதுக்கே ஸ்கேனர்ஸ் எல்லாமே இருக்கு. இவனை ஸ்கேன் பண்ணி தான் உள்ளே அனுப்புது. இந்த இடத்துக்குள்ள பார்த்தா எல்லாருமே பணக்கார மனுஷங்க தான். ஆனா அவங்க எல்லாரும் ரொம்பவே சோம்பேறியா தெரியுறாங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு லேசியா எதுவுமே செய்யாம அப்படியே இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் இவங்க ஜாலியாக அந்த பிளேஸ்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிளேஸே ஒரு மாதிரி வைலண்டா இருக்கிறவங்களுக்காக தான். வைலண்ட் அண்ட் அரகண்டா இருக்கிறவங்கள எப்படியாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கிளினிக்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இப்ப அவனோட குவார்டர்ஸ்க்கு போயிட்டு இவனோட ரூமுக்குள்ள போறான். அங்க வந்ததுமே இன்டர்காம் இவனை வெல்கம் பண்ணுது. அவனும் அந்த ரூம் சுத்தி பாக்குறான். அவனுக்கு இந்த ரூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது பயங்கர லக்ஸூரியஸா இருக்கு. அதனால இவனுக்கு பிடிச்ச மாதிரியா இந்த ரூம் இருக்கு. அந்த ரூமோட ஆப்போசிட்ல ஒரு ஜன்னல் இருக்கு. அது வழியா பார்க்கும்போது அடர்ந்த காடு தெரியுது. அந்த வியூவும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்பதான் அங்க வித்தியாசமான ஒரு ரூம் இருக்கிறத அவன் பாக்குறான். இது என்ன ரூம் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த இன்டர்காம் கிட்ட கேட்க, அது செலக்ஷன் ரூம். நீ உன்னோட ட்ரீட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்ட
பண்ணிட்ட அப்படின்னா நீ வந்து அந்த ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இன்டர்காம் வந்து சொல்லுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து அவன் பீஸ்ஃபுல்லா ரொம்பவே நிம்மதியா இந்த ரூம்ல படுத்து தூங்குறான். அப்படி தூங்கும்போது அவனுக்கு ரொம்பவே வித்தியாசமான ஒரு கனவு வருது. அது என்னன்னா, இந்த பிளேஸ்ல இப்ப பிரசன்ட்ல இருக்கிற எல்லாருமே இது இங்க வரும்போது பார்த்திருப்பாங்க. அவங்க எல்லாரும் ஒரு பீச் பக்கத்துல இருக்கிற மாதிரியும், அவங்க எல்லாரும் ரொம்பவே அழகா பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க. ஆனா அவங்க யாருமே அவங்களா இல்ல. இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் மாதிரி இவனுக்கு வந்து தெரியுது. இந்த மாதிரி ஒரு வியர்டான கனவோட மறுநாள் காலையில அவன் வந்து கண் முழிக்கிறான். எந்திரிச்சதுமே அவனோட இந்த கனவை பத்திலாம் வந்து பெருசா எதுவும் கண்டுக்கல. அவனோட டெய்லி ரொட்டீனை வந்து செய்ய ஆரம்பிக்கிறான். ஸ்கின் கேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறமா ப்ரஷ் பண்ணுறது, அப்படி இப்படின்னு அவனோட டெய்லி ரொட்டீனை வந்து அவன் எப்பயும் போல செஞ்சுக்கிறான். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்து ரூம்ல இருந்து இவனுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்து கூப்பிடுறாங்க. அதில் அவன் வந்து எல்லா விஷயங்களையுமே செய்கிறான். புஷ்அப்ஸு, வெயிட் லிஃப்டிங்கு, ஸ்விம்மிங் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அவனுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. இவனோட எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவன் துணியை வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு ஒரு விஷன் வருது. அது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல், அதில் வந்து ஒருத்தனோட உடம்பு ஃபுல்லாக வந்து சாம்பலாக பூசிட்டு இருக்கு. அவன் கூட வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவன் பார்க்கறதுக்கு நார்மலாலாம் இல்லை, ரொம்பவே வித்தியாசமாக அந்த பொண்ணை வந்து கொடூரமாக ஏதோ பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஏதோ ஒரு விஷன் வருது. இப்படி நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷன் வந்தால் எப்படி இருக்கும்? இவன் வந்து ஒரு நிமிஷத்தில் பயந்து போயிடுறான். அவனோட ஹார்ட் ரேட்லாம் பயங்கர வேகமாக வந்து துடிக்க ஆரம்பிக்குது. அங்கே இருக்கிற இன்டர்காமோ இவனுக்கு ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு உனக்கு அப்படின்னு வந்து கேட்குது. அதுக்கு வெசல் வந்து இல்லை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இறந்த அந்த ஞாபகம் வந்துருச்சு, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லி சமாளிச்சிடுறான். மேலே அவனால அந்த இடத்துல வந்து நிற்க முடியல. சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரூமை திறந்து வெளியில போறான். அவனோட கதவை திறந்துட்டு வெளியில போகும்போது ஒரு பொண்ணை வந்து மீட் பண்றான். அந்த பொண்ணு இருந்துட்டு, நான் வந்து என்னோட ரூமுக்கு போறதுக்கான வழியை மிஸ் பண்ணிட்டேன், இதுதான் என்னோட கார்டு, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம வெசல் கிட்ட வந்து கேட்குறா. இதை பார்த்ததுமே அவனுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா இந்த பொண்ணை பார்க்கறது அப்படியே வந்து இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே இருக்கு. அதனால உன்னோட பேர் என்ன அப்படின்னு வந்து இவன் கேட்குறான். இவ்வளோ இருந்துட்டு என்னோட நேம் வந்து சாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னோட ரூம் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, இவனு வந்து பார்க்கறதுக்கு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி வேற இருக்கான். அதனால சும்மாவா விடுவான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமை வந்து இவன் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு போய் விடுறான். கொஞ்ச நாள் போக போக இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பூல் பக்கத்துல உட்காந்து இவங்க பேசிட்டு இருக்கும் போது, நானும் உன்ன மாதிரி தான் இங்க ட்ரீட்மெண்ட்காக தான் வந்திருக்கேன், இப்போ எனக்கு எவ்வளவோ பெட்டரா இருக்கு தெரியுமா, அதனால நீயும் வந்து சீக்கிரமா உன்னோட ட்ரீட்மெண்ட்டை பண்ணிக்கோ, அதுதான் உன்னோட ஹெல்த்துக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்றா. சொல்லிட்டு சாரா அவளோட ரூமுக்கு போயிடுறா. இவனுக்கு வந்து உண்மையிலே அன்னைக்கு நைட்டு இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி அவன் வந்து நினைச்சு பார்க்கறான். எப்படி வந்து அந்த மாதிரி இறந்தா அப்படிங்கிறத பத்தி அவன் நினைச்சு பார்க்கறான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே வந்து லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. இவனை பார்க்கறதுக்காக தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கே வந்திருப்பா. அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் வந்து அப்படி இப்படி ரொமான்டிக்கா இருக்கும்போது அவனை மீறி, அவனோட கண்ட்ரோலை மீறி, எப்படின்னே தெரியாம அந்த பொண்ணை வந்து திடீர்னு அவன் கொன்னுடுறான். செகண்ட்ல அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அவனால ரியலைஸ் கூட பண்ண முடியல. இதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது இப்பயும் அந்த இன்டர்காம் இருந்துட்டு, உனக்கு என்னதான் ஆச்சு, நீ வந்து சொன்னாதான் அது வந்து சரி பண்ண முடியும், அதனால நீ வந்து என்னோட ஷேர் பண்ணிக்கோ என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது எல்லாத்தையுமே அவன் வந்து சொல்றான். அந்த ஒரு நொடி நான் வந்து என்னோட கண்ட்ரோல்லே இல்லை, என்னோட மனசும் சரி என்னோட மைண்டும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லும்போது, அப்படின்னா நிச்சயமா சீக்கிரமாவே இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும், அதுதான் வந்து உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த இன்டர்காமும் வந்து அவனை புஷ்அப் பண்ணுது. ட்ரீட்மெண்ட்டை சீக்கிரமாகவே செஞ்சுக்கணும், அதுதான் வந்து இப்போ இருக்கிற சாராக்கும் வந்து நல்லது. இல்லைனா நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது உனக்கே தெரியாது, நீ அவ கூட இப்போ க்ளோஸாக வர பழகிட்டு இருக்க, நிச்சயமாக இது அவளுக்கே ஆபத்தாக முடியலாம், அதனால உனக்காக இல்லைனாலும் அவளுக்காக நீ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. இந்த ட்ரீட்மெண்ட் டிரான்ஸ்ஜெனிக் இன்வைவோ மைக்ரோபயானிக் இம்ப்ளான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை பற்றி அவள் வந்து அந்த இன்டர்காம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னன்னா, ஒரு மனுஷனோட ஒரு பகுதி, ஏதாவது ஒரு ஃப்ளஷை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து சிலிக்கானை வந்து இம்ப்ளான்ட் பண்ணுறது, அப்படி பண்ணுறதுனால அவங்களோட அந்த பர்சனாலிட்டிஸ் வந்து மாறாமல் அவங்க ஒரிஜினல் ஃபார்முக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது தான். ட்ரீட்மெண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா சரி ஓகே நம்மளும் இதை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவன் வந்து செலெக்ஷன் ரூமுக்குள்ளே வரான். அங்கே வந்து நிறைய நாப்ஸ் வந்து இருக்குது, நிறைய பட்டன்ஸ் மாதிரி இருக்குது. அதில் வந்து இவன் ரேண்டமாக ஒன்று சூஸ் பண்ணி அதை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி அந்த பட்டன் அவன் ப்ரெஸ் பண்ணதுமே மேலே வந்து ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகுது. இதுலேருந்து ஒரு பிரைட் லைட் வந்துட்டு அது வந்து ஸ்பேஸுக்கு போகுது. இது என்ன நடக்குது அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியல. மறுநாள் அவன் தூங்கி எழுந்திருக்கும் போது அவன்கிட்ட வந்து ஒரு கிட் இருக்கு. அந்த கிட்ல ஒரு ஷார்ப்பான ஒரு பிளேடு மாதிரியும் அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் இம்ப்ளான்ட்டும் வந்து இருக்கு. இது என்னது, இதை வச்சு என்ன பண்றது அப்படின்னு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது தான் இன்டர்காம் வந்து இதை வச்சு எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்குது. சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டு இவனும் வந்து அதே மாதிரி செய்ய ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் அவனோட கண்ணுக்கு கீழே சின்னதா ஒரு ஸ்கொயர் மாதிரி வந்து வரைஞ்சுக்கிறான். அதை வரைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துல இருக்கிற அந்த ஸ்கொயர்ல இருக்கிற ஃப்ளஷை வந்து அவன் அப்படியே தனியா எடுத்துடுறான். அப்படி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பிளேஸ்ல வந்து அந்த சிலிக்கானை வந்து இம்ப்ளான்ட் பண்றான்.
திருப்பி இந்த மாதிரி செஞ்சதுமே அவனுக்கு கொஞ்சம் பெட்டரா வந்து ஃபீல் ஆகுது. இப்போ முன்ன மாதிரிலாம் இல்ல, விஷன்ஸ் எல்லாம் வந்து ஓரளவுக்கு வரதில்ல. இன்னும் இது மாதிரி கொஞ்சம் தூரம் தான், இப்படியே பண்ணோம்னா நமக்கு நிச்சயமா நீ முழுசா வந்து குணமாயிருவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்காம் சொல்லுது. எப்பயும் போல அவனோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு நார்மலா இருக்கும்போது அவன் மறுபடியும் அந்த சாராவை வந்து ஒரு இடத்துல வந்து மீட் பண்றான். அவளை மீட் பண்ணதும், நம்ம 2 பேரும் இதை தனித்தனியா செய்யறது தான் நல்லது, இதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் வேணா நம்ம பார்க்கலாம், இதை வந்து நீ சீக்கிரம் செஞ்சு முடிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அவ வந்து சொல்றான். இந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி தான் அவ வந்து சொல்றா. பேசிட்டு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நம்ம வெசல் வந்து அவனோட ரூமுக்கு வரான். அவங்க அம்மா கிட்ட இருந்து அவனுக்கு வந்து வீடியோ கால் வருது. என்னப்பா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்க, நானும் நல்லா இருக்கிறதுக்கு தாமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான். இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் இவனுக்கு வந்து ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னு பார்த்தா, இவங்களோட அம்மாவும் இந்த கிளினிக்கு வந்து வந்திருக்காங்க. ஆனா எதுக்காக, ஏன் வந்தாங்க அப்படிங்கிற எதையுமே இப்ப வந்து அவங்க சொல்லல. இதை பத்தி கேள்விப்பட்டதுமே அவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பத்தி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவனோட உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் வந்து நடக்குது. என்னன்னு பார்த்தா, அவனோட கை கிட்ட ஏதோ ஒரு கட்டி மாதிரி வந்து வருது. அந்த கட்டி அவனுக்கு ரொம்பவே அரிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அதுல இருந்து ஏதோ ஒரு மான்ஸ்டர் அப்படியே வளர்றது மாதிரி வேற அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ வித்தியாசமா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ இவனுக்கு ஒரு விஷன் வருது. அது ரொம்பவே கிளியரா இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு சாம்பல் பூசின மனுஷன் இருக்கால, அது வேற யாரும் கிடையாது, நம்ம வெசல் தான். ஒரு காட்டு பகுதியில இருக்கிறான். அங்க வந்து இடத்துல தான் இவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் வந்து இருக்கிறா. அவளை வந்து ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அதுக்கப்புறமா இவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணை அப்படியே உயிரோடவே அந்த மரத்தோடவே வந்து எரிச்சிடுறான். இது அப்படியே பாக்குறதுக்கு இவனை பாக்குறதுக்கு ஒரு பிரெடேட்டர் மாதிரி இருக்கு. எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் செய்யறான் அப்படிங்கறது அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனா இந்த மாதிரி செய்யறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் தெரியுது. இப்போ இது எல்லாமே அவனுக்கு ஒரு விஷன் மாதிரி வருது. விஷன் வந்ததுமே அவன் ரொம்பவே பயந்து போயிடுறான். அப்படியே பெட்ல இருந்து கீழே விழுந்துடுறான். அம்மா கிட்டே நான் அப்புறமா பேசுறேமா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறான். அதனால இவனுக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்திருக்கும். மறுபடியும் இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திருப்பி வந்து அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த இன்டர்காம் வந்து இவனை பண்ண சொல்லுது. அவனோட தலைக்கிட்ட வந்து பெரிய சைஸ்ல ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இப்ப வந்து வரைஞ்சுக்கிறான். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் ஃப்ளஷை வந்து அவன் ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடுறான். அப்படி எடுத்ததுமே இப்ப அடுத்துதான் அவனுக்கு இன்னொரு சிலிக்கான் வந்து கிடைக்குது. அந்த சிலிக்கானை வச்சு அந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடுறான். இந்த சிலிக்கானை இம்ப்ளான்ட் பண்ணதுமே அவனுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்ன அப்படின்னா, இவன் வந்து ஏதோ ஒரு டார்க் ரூம்ல இருக்கிற மாதிரியும், அது அங்க வந்து ஒரு சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துல இவன் தான் வந்து உட்காந்துருக்கான். அந்த ரூம்ல வந்து ரெட் லைட் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே இவன் வந்து அநீதி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் கூட அவன் வந்து நியாயமா நடந்துக்கவே இல்லை. ஆனா இது எல்லாத்துலயுமே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வந்து கிடைக்குது. இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவனுக்கு வருது. சரி, நமக்கு நடக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன பண்றான்னா, அவன் ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து இம்ப்ளான்ட் பண்ணிருக்கான். இதனால அவன் பாக்குறதுக்கு ஒரு ரோபோட் மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்கிறான். அவனோட முகத்திலயும் வந்து ரொம்ப ஆழமான தழும்பு இதெல்லாமே வேற இருக்கு. இவ்வளவு தூரம் அவன் இம்ப்ளான்ட் பண்ணிட்டானே, இதுக்கப்புறமாவது நல்லா ஆவான் அப்படின்னு பார்த்தா, ஆனா அதுதான் இல்ல. இப்போ இவன் வந்து ஒரு ரூம்ல உட்காந்துருக்கான். அங்க வந்து ஒரு ஆப்பிள் இருக்கு. அந்த ஆப்பிளை வந்து அவன் கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறான். இந்த ஆப்பிள் ஆனா அவன் வந்து நார்மலா சாப்பிடல. அதை சாப்பிடும்போது இப்பதான் அந்த இன்டர்காம்க்கு பின்னாடி இருக்கிற வாய்ஸ் வந்து தெரிய வருது. இது இந்த பொண்ணோடது தான். இந்த பொண்ணோட பேரு ஒசாவா. இந்த பொண்ணுக்கும் நம்ம வெசலுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால அவன் பண்ற எல்லாத்தையுமே அவன் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இப்போ இவன் அந்த ஆப்பிள கூட நார்மலா சாப்பிடாம ரொம்ப கொடூரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். எப்படி அப்படின்னா, ஏதோ ஒரு மீட்டை சாப்பிடுறது மாதிரி அதை வந்து ரொம்பவே கொடூரமான முறையில சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவனுக்கு ஒரு விஷன் தெரிய வருது. இப்ப வர விஷன் என்ன அப்படின்னா, ஒரு காட்டுல வந்து இவன் உட்கார்ந்துருக்கான். இவனுக்கு கீழே நிறைய மக்கள் வந்து இருக்காங்க. இவன் தான் அந்த சிம்மாசனத்துல ராஜா மாதிரி இருக்கான். இருக்கிற எல்லாருக்குமே இவன் தான் கடவுள் மாதிரி அப்படியே எல்லாரும் இவனை வந்து போற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவன் வந்து ரொம்பவே கெத்தா அந்த இடத்துல உட்காந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் கிட்ட ரொம்பவே லீனா இருக்கிற ஒரு பொண்ணு வந்து ஏறி வரா. பொண்ணுகிட்ட ஒரு மர்மமான கிறிஸ்டல் வந்து இருக்கும். அந்த கிறிஸ்டலை தான் எடுத்துட்டு வந்து இவன் கிட்ட கொடுக்கறதுக்காக வந்திருப்பா. அந்த கிறிஸ்டலை வந்து இவன் கிட்ட கொடுத்ததுமே அதை வாங்கி அவன் வச்சானா அவன் வந்து பெரிய ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிடுறான். அப்படி மான்ஸ்டரா மாறினதுக்கு அப்புறமா தான் இந்த மாஸ்க் போட்டிருக்க பொண்ணு வந்து யாரு அப்படிங்கறத வந்து ரிவீல் பண்றா. அது வேற யாரும் கிடையாது, அந்த ஒசாவா அப்படிங்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணை பார்த்ததுமே இவனுக்கு வந்து பயங்கரமா டென்ஷன் ஆகிருது. அதனால என்ன பண்றான்னா, இந்த பொண்ணோட கழுத்தை பிடிச்சி திருப்பி அந்த இடத்துல அந்த பொண்ணை வந்து போட்டு தள்ளிடுறான். எல்லாமே இவனோட விஷன் தான். இதுல இருந்து அவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவன் இருந்த இடத்துல இருந்து அப்படியே தரையில கீழே விழுந்துடுறான். அவனால இது எது வந்து ரியாலிட்டி, எது வந்து பொய், எது விஷன்னு கண்டுபிடிக்கவே முடியல. அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்பவே குழம்பி போயிருக்கான். இவ்வளவு தூரம் அவன் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் இது எதுவுமே அவனுக்கு வந்து குணமாகுற மாதிரி தெரியல. இதனால அவன் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இந்த ஒசாவா என்ன பண்றானா, இதோட இவனோட ட்ரீட்மெண்ட்டை வந்து நிறுத்திக்கலாம், இதுக்கு மேல அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதே வந்து பிரயோஜனம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவ வந்து சொல்றா. அப்ப இந்த இடத்தோட ஃபவுண்டர், இவரோட பேரு டாக்டர் பிரைஸ், இல்ல அப்படிலாம் நிறுத்தக்கூடாது, அவனுக்கு இன்னும் நம்ம வந்து புஷ்அப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நானே அவனை போய் பாக்குறேன் அப்படின்னு இவனை பாக்குறதுக்காக அவர் வராரு.
அவனோட ரூமுக்குள்ள போனதுமே இப்பதான் முத தடவையா வேற யாரையோ ஒருத்தரை அவன் வந்து மீட் பண்றான் அப்படிங்கிறது தெரிய வருது. நான் தான் இந்த இடத்தோட ஃபவுண்டர், என்னோட பேரு டாக்டர் பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இதை அவன் பார்த்துட்டு இருக்கும் போதே இன்னொரு ஷாக்கிங்கான விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த கிளினிக் நாங்கள் ஆரம்பிச்சப்போ உங்க அம்மா தான் இங்க வந்து கிளைண்ட்டு, அவங்க தான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்காக வந்தாங்க. அப்படி வந்தபோது எனக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு லவ் செட் ஆயிடுச்சு. எங்களுக்கு பிறந்த பையன் தான் நீ, என்னோட பையன் தான், நான் தான் உன்னோட வந்து பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. கேட்டதுமே அவன் ஒரு நிமிஷம் உண்மையிலே ஷாக் ஆகி என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டு இருப்பான். இப்போ வந்து உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட எல்லா பிரச்சனைகளையும் நான் வந்து மொத்தமாக சரி பண்ணுறேன், அதுக்கு வந்து ஒரே ஒரு தடவை நீ வந்து இன்னும் இம்ப்ளான்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு உன்னோட செஸ்ட் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய சைஸு ஃப்ளஷ் எடுத்து நம்ம வந்து அந்த இடத்துல சிலிக்கானை வந்து இம்ப்ளான்ட் பண்ணிடலாம், அப்படி பண்ணிட்டா எல்லாமே வந்து சரியாயிரும் அப்படின்னு வந்து இவர் சொல்லியிருப்பாரு. எனக்கு நார்மலாக ஒரு மனுஷன் ஆனால் போதும் அப்படிங்கிறதுனால வெசலு வந்து இதுக்காக ஒத்துக்கிறான். அவன் சொன்ன மாதிரி அந்த டாக்டர் பிரைஸ் சொன்னது மாதிரியே அவனோட ஹார்ட்ல இருந்து ஒரு பெரிய பீஸை வந்து அவன் வந்து எடுக்கிறான். பெரிய சைஸ் ஃப்ளஷை வந்து எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நல்ல அட்வான்ஸ்டான ஒரு சிலிக்கான் மெட்டீரியலை வந்து அந்த இடத்துல வந்து இம்ப்ளான்ட் பண்றான். இந்த மாதிரி அட்வான்ஸ்டான ஒரு சிலிக்கான் அவனுக்குள்ள இம்ப்ளான்ட் பண்ணதுமே அவனோட பாடி வந்து ஃபுல்லாவே ஏதோ நல்லா ஆனது மாதிரி அவனுக்கு வந்து ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல டக்குன்னு அவனுக்கு ஒரு விஷன் வருது. என்னன்னா, அவன் ஒரு காட்டு பகுதியில உட்காந்துக்கிட்டு ஒரு உயிரோடு இருக்கிற குழந்தையவே வந்து கடிச்சு அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். அதுவும் ரொம்பவே ரசிச்சு ருசிச்சு அதை வந்து பண்ணிட்டு இருக்கிறான். இவ்வளவு கொடூரமானவனா வந்து அவன் வந்து மாறி இருக்கிறான். இந்த விஷயம் தான் அவனுக்கு வந்து வருது. அப்படியே கட் பண்ணா இப்ப வந்து இந்த கிளினிக்ல காமிக்கிறாங்க. இந்த டாக்டர் பிரைஸ் வந்து அவனோட ஹார்ட்ல இருந்து ஒரு பகுதியை எடுத்துட்டு அங்க வந்து அட்வான்ஸ்டான ஒரு சிலிக்கான் இது வந்து இம்ப்ளான்ட் பண்ணாருல, அதனால அவன் இந்த மாதிரி சிதைக்கப்பட்ட ஒரு சின்ன சைஸ் உருவமாவே மாறிட்டான். அப்புறமாவது இவனுக்கு இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் வராம இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சிருக்கான். உண்மையிலேயே வேற ஏதாவது ஒரு யூனிவர்ஸ்ல நம்ம வெசல் அவனுக்கு பிடிச்ச கேர்ள் ஃப்ரெண்டோட ஒரு பீச்ல ஜாலியா ரொம்பவே சந்தோஷமா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஒரு இதோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. வித்தியாசமான ஒரு படமா இருந்ததுல இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. until then டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.